டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு அப்டேட்டு, இந்த படம் செப்டம்பர் 5 வரல, தள்ளி வைக்கிறாங்க, தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து படத்தரப்பில் அதை மறுத்துட்டாங்க. டேட்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாங்கள் சொன்ன டேட்ல கண்டிப்பா இந்த திரைப்படம் வரும். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் உலக அளவில் வெளியாக போகுது அப்படின்ற விஷயத்த படத்தரப்பிலேயே மீண்டும் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்ம தளபதி விஜயோடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்துல இருந்து ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அது செகண்ட் சிங்கிளா கிளிம்ஸா அப்படின்றதான் ரசிகர்களுக்கு இருக்க ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இன்னமும் அபிஷியல் அப்டேட் வரவே இல்லை. எப்பதான்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபுவையும் ப்ரொடியூசரையும் டேக் பண்ணி வேற லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க. ஸோ இன்னைக்கு கோட்டு படத்துடைய அபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இந்த படத்துடைய கிளிம்ஸ் தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களாமா, அதாவது ஒரு டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம வெங்கட் பிரபு என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு வர போறாருன்னு தெரியல. நான் டைம் டிராவல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரீசெண்டாக ஒரு அப்டேட், டைம் டிராவல் இல்லை, இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான், ஆனால் டைம் டிராவல் பேஸ் பண்ணிலாம் இல்லை, இது வேற மாதிரி அவர் கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இது டைம் டிராவல்ன்றீங்க, இப்போ இல்லைன்றீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துல 3 விஜய் இருக்காங்க. அது ஒருத்தர் வந்து வில்லன், 2 பேர் அப்பா மகன். ஸோ எந்த மாதிரி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒன்று இன்னைக்கு கோட்டு படத்தோடைய அபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன்.